ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ½ லெமன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா ½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ½ டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் ½ டேபிள் ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட அந்த மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இல்லை காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் லெக் பீஸில் நான் சொன்னேன்ல ஸ்லிட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஒரு லெக் பீஸ்லேயும் நீங்கள் 4-5 ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா ஐட்டம்ஸ் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேரினேட் பண்ண வச்ச சிக்கன்லாம் நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சிடலாம். இங்கே ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ அந்த சிக்கன் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போது சிக்கன் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போது நமக்கு டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.